ஆன்மீகம் முத்தமிழில் இயற்தமிழ். கடவுளை கற்பித்தவன் முட்டாள். 2வது, கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். 3வது, கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி. இது மேலோட்டமாக பார்க்க திட்டுற மாதிரி இருக்கும். இது வஞ்சக புகழ்ச்சி அணி, ஊமை அணி, உருவக அணி என்ற ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் பொருள் எடுத்தாதான் பொருள் விளங்கும். ஆன்மீகமும் முத்தமிழும் இதில் கடவுளை 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 என்று 3லையும் வாசகமாக வந்திருக்கும். கடவுளை கற்பித்தவன், கடவுளை பரப்பியவன், கடவுளை வணங்குபவன். இந்த அடிப்படையில் கடவுளை என்பது முதல்ல உள்ளது வாயுத்தன்மையிலையும், 2வது உள்ளது திடத்தன்மையிலையும், 3வது உள்ள கடவுளை திரவத்தன்மையிலையும் பொருள் எடுத்தாதான் ஆன்மீக முத்தமிழில் உள்ள பொருள் தெரியும். முதலாவது உள்ள கடவுளை கற்பித்தவன் முட்டாள். இது வாயுத்தன்மையில் மழைக்காலம், கோடைக்காலம், காற்றுக்காலம், பனிக்காலம் என்ற அடிப்படையில் பொதுநலன் மற்றும் சுயநலம் அல்லாமல் பொதுநலம் என்ற அடிப்படையில் பொருள் எடுக்க வேண்டும். 2வது உள்ள கடவுளைங்கிறது திடத்தன்மையில் மூலவர், உற்சவர், ரதம், பல்லாக்கு. இது முடியாட்சியில் உள்ளது. மேலே சொன்னது புராணத்தில் உள்ளது. இந்த அடிப்படையில் கடவுளை பரப்பியவன் 2வது திடப்பொருளில். 3வது திரவப்பொருள் அடிப்படையில் கடவுளை வணங்குபவன். இது நம்ம குடியாட்சியில் பொருள் எடுக்கணும். கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி என்ற அடிப்படையில் 3வது வரும். இதை வணங்குபவன் என்றால் நீர்த்தன்மையில் அரசு, வேம்பு, துளசி, வில்வம், கதளிப்பழம், வெத்தலைப்பாக்கு, அஞ்சுதலை சர்ப்பம், மண்புழு, தாய் வயிற்றில் இருந்து பருவத்திற்கு வந்த கருமுட்டை, தந்தை உயிரணுக்கள், நுண்ணுயிர்கள், மீன், திரிசங்கு, கங்காவுக்குரிய வாகனமான முதலை, காகம், மயில், சேவல், அன்னம், கருடன், எருது, சிம்மம், கஜமுகன், பரி, நாய் என கோமாதா, வராகம், கிளி, ஆஞ்சநேயர் இதெல்லாம் நம்ம வணங்கக்கூடியது. முதல்ல சொன்னது பனி, மழை, காற்று, கோடை என்ற அடிப்படையில் வாயுத்தன்மையில் கடலை வணங்குறது. 2வது முடியாட்சி அடிப்படையில் கடவுளை திடத்தன்மையில் மூலவர், உற்சவர், ரதம், பல்லாக்கு. இதில் புன்னகை மற்றும் கோபம் இருக்காது. 3வதாக சொல்கிறது கடவுள் கடவுளை வணங்குபவன் என்பது தாவரங்கள், நீர்நாள் உயிரினங்கள், பறவைகள், வனவிலங்குகள் போன்றவரை குறிப்பிடுவது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். முதலாவது இயற்தமிழில் புராண அடிப்படையில் பொருள் எடுக்கணும். கடவுளைங்கிறத கடவுள் என்றதில் இல்லில் உள்ள ஐ எடுத்துட்டோம்னா கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லியிருப்பாங்க. நல்ல அறிவுரை சொல்கிறவங்களுக்கும் கல் என்றால் அனுபவ ரீதியாக கற்றுக் கொடுப்பது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, அண்டம் சார்ந்தது. இதுக்கு அனுபவம் வேணும். இதை கற்பித்தது தான் தெய்வம். இந்த அடிப்படையில் அனுபவம் என்பது, முட்டாள் என்பது எதுவுமே தெரியாமல் சிந்திக்கிறது. ஆனால் இந்த அடிப்படையில் முட்டாளுக்கு முன்னால் வர்ற வார்த்தை என்னென்னா கற்பித்தவன்னு வந்திருக்கு. அப்போ சுயநனவு இல்லாதவன் எந்த ஒரு எழுத்துக்களையும் அறிய வாய்ப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் கற்பித்தவன் முட்டாள்னா முட்டாள் உள்ள டானால் உள்ள உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் பிரிக்கணும். அப்போ இல்லும் ஆவும் வரும். அப்போ முட்டை ப்ளஸ் ஆள் அப்படின்னா முட்டை என்றால் திகட்ட
முட்ட முட்ட என்றால் நிரம்ப நிரம்ப, முட்ட முட்ட என்றால் நிறைய நிறைய, முட்ட முட்ட என்றால் முழுமை முழுமை. இந்த அடிப்படையில் ஆள், முட்ட ஆள், இந்த அடிப்படையில் பொருள் எடுக்கும்போது நிறைய அனுபவங்களை நிலம், விண், நீர், காற்று, நெருப்பு என்ற அடிப்படையில் கடவுளை கற்பித்தவன் முட்ட ஆள். அனுபவ ரீதியாக நாம் வாழறது பூமியில் கோள்களின் கதிர்வீச்சுக்கள் எந்த அடிப்படையில் படுதோ அதுக்கப்புறம் உணவு, உறைவிடம் எடுக்க வேணும். இதை கற்பித்தவன் தான் முட்டாள்னா நிரப்பியவன், நிரப்புபவன், முழுமை பெற்றவன். இதைத்தான் முட்டை அப்படிம்பாங்க. ஆள் என்றால் நபரை குறிக்கிறது. அப்போ முட்டைங்கிறத 2 இட்டு வரும். அடுத்தது ஆவன்னா இல்லு. இதை சேர்த்து படித்தா முட்டாள்னு வரும். ஆனால் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் ஓமைத்தொடரா, உருவத்தொடரா, வஞ்சக புகழ்ச்சி அடிப்படையில் பொருள் எடுக்கணும். கடவுள் ஐ என்றால் கடவுள் என்பவர் ஐ என்ற பஞ்சபூதங்கள் அடிப்படையில் கற்பித்தவன் என்றால் அனுபவ ரீதியாக நிறைய அதிக அளவுமாக தந்த ஆள்பவன். இதைத்தான் கடவுளை கற்பித்தவன் முட்டாள். இயற்கை அடிப்படையில் அனுபவ ரீதியில் மட்டுமே இதை உணர முடியும் என்பதை சொல்லக்கூடிய ஆன்மீக முத்தமிழ். இது கல்லூரியில் போய் படித்தவனோ, பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களோ, பல்கலைக்கழகங்களில் படித்தவங்களோ இதற்கு கற்பித்தவன் என்று பொருள் எடுக்கக்கூடாது. அனுபவசாலியால் மட்டுமே நிரப்ப, முழுமைப்படுத்த ஆள் என்ற மானிடர், ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் அடிப்படையில் கடவுளை கற்பித்தவன் என்றால் நிலமகள் என்ற பூமாதேவி என்றதை ஆன்மீக முத்தமிழில் கற்பித்தார்கள். விண் என்ற விண்ணோர்கள் சார்ந்த 9 நவக்கிரகங்கள், அதற்கு தலைவன் சிவன் என்று கடவுளை கற்பித்தவன் அனுபவ ரீதியாக. நீர் என்ற விஷ்ணு பகவான் பார்க்கடலில் சேஷன் மீது பள்ளி கொள்ளும். இதை கடவுளை கற்பித்தவன், அனுபவம் தந்தவன். நெருப்பு, சிவனின் நெற்றிக்கண்ணில் அக்கினி என்ற நெருப்பு மூலம் முருகன் உருவானார். இதை அனுபவ ரீதியாக தான் கற்றுக்க முடியும். இதை பித்தா என்பார்கள். விஷ்ணு கடலில் படுத்திருக்கிறனால அவரை கபடதாரி என்று கவம் என்றும், நெருப்புத்தன்மையில் சிவபெருமான் இருப்பதனால அவரை பித்தா என்று பித்து என்ற அடிப்படையிலும், காற்று, இதை காத்தாய் அம்மன். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தாய்மை தான் அதை முழுமை பெற்று பாதுகாத்து பராமரித்து வளர்ப்பார். இந்த அடிப்படையில் காற்றை காத்தாயி என்ற அடிப்படையில் தாய்மை சார்ந்த அம்மன். நிலமகள் என்ற பூமாதேவி, விண் என்ற நவக்கோள்கள், நீர் என்ற பார்க்கடலில் படைத்த கபடதாரி, நெருப்பு என்ற சிவன் பித்தன், காற்று என்ற காத்தாயி தாய்மை. இந்த பஞ்சபூதங்களையும் கற்பித்தவன்னா அனுபவசாலி அடிப்படையில் முட்டை முட்டை முட்டைன்னா நிரம்ப நிரம்ப, அனுபவசாலி மட்டுமே நிரம்ப நிரம்ப முழுமைப்படுத்த முடியும் என்பதை தான் கடவுளை கற்பித்தவன் முட்டாள். இது மேலாட்ட பார்த்தா திட்டுற மாதிரி தெரியும். ஆனால் திட்டுற மாதிரி புகழ்கிற மாதிரி திட்டது. பஞ்சபூதங்களையும் கற்பித்தவன் என்றால் அனுபவசாலி. இதில் படிப்பு தேவை எடுத்துக்கொள்ளாது. அனுபவ ரீதியாக பஞ்சபூதங்களை முழுமையாகவும் திறமையாகவும் வழிபாட்டு மூலியம் கண்டு அதை ஏற்படும் பிணிகளும் வரக்கூடிய சந்ததிகளுக்கு ஏற்படும் என்பதற்காக திட திரவ வாயுத்தன்மையில் பூஜை வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து வருவதை தான் கடவுளை கற்பித்தவன் முட்ட ஆள், முழுமை பெற்ற ஆள். முட்டாள்னால் சுயநிலவு இல்லாதவன். ஆனால் இங்கே கற்பித்தவனுக்கும் சுயநிலவனுக்கும் தொடர்பு கிடையாது. இயற்கைக்கு மாறான உள்ள வித பொருள் எடுக்கக்கூடாது. முன்னுக்கும் பின்னுக்கும் எந்த வார்த்தை இருக்கோ அதுக்கு தக்கன தான் அந்த பொருள் எடுக்கணும். ஆன்மீக முத்தமில்லை.
அந்த அடிப்படையில் கற்பித்தவன் முட்டாள் என்றால் அனுபவம் பெற்று முழுமை பெற்று வழிபாட்டு முறையில் நிறைவேற்றியவன் ஆள் என்ற அடிப்படையில் தான் கடவுளை கற்பித்தவன் ஆள். இது புராணம். இது புராணத்தில் பொதுநலம்தான் அதிகமாக இருக்கும் ஒழிய சுயநலம் இருக்காது. ரெண்டாவதாக உள்ளது கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். இது முடியாட்சியில் உள்ளது. கடவுளை என்றால் பஞ்சபூதை பற்றிய தகவலை சொல்பவன் பரப்பியவன். பரப்பியவன் என்றால் பேச்சாளன், வீரன், திறமசாலி. அயோக்கியன் என்ற சொல்லில் யோ என்றதில் உள்ள உயிரெழுத்து ஓவண்ணாவையும் மெய்யெழுத்து ஈயும் பிரிக்கணும். அப்போ ஆனாவுக்கு அடுத்தாகல யானா போட்ட புள்ளியில் ஐ வரும். யோவில் உள்ள ஓவை பிரிச்சிட்டோம்னா ஒக்கியன், ஐ ஒக்கியன். இதை சேர்த்து வாசித்தாதான் அயோக்கியன். இதை யோ என்பதை இக்கையும் ஈயும் ஓவண்ணாவையும் பிரித்து எடுத்தால் ஐ ஒக்கியன். ஐ என்றால் அயனம் என்று தமிழில் ஒரு பொருள் உண்டு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சனி போன்ற கிரகங்கள். அயனம் என்பது தட்சணாயனம், உத்தராயணம் என்ற அடிப்படையில் வடக்கிருந்து தெற்காகவும் தெற்கிருந்து வடக்காகவும் உத்தராயணம், தட்சணாயனம் என்ற 6 மாத காலப்படியில் பூமி, சூரியன், சந்திரன் நீள்வட்ட பாதையில் 360 பாகையில் சுழலும். இந்த அடிப்படையில் கணக்கிடப்பட்டு பரப்புரை செய்தவன் கடவுளை, பஞ்சபூதங்களை. இதைத்தான் கடவுளை பரப்பியவன், ஐ ஒக்கியவன். ஐயின அயனத்தை பற்றி உயர்த்தி சொன்னவன், வழிவகை வைத்தவன், பேச்சாளன், திறமசாலி. இதைத்தான் ஐ ஒக்கியன்னா ஐயின பயணம். பூமியில் சுழற்றம் ஏற்படும் போதும் தட்பவெப்பநிலை, பனி, மழை, காற்று ஏற்படும். அதற்கேற்ற உணவு உடையில் பயன்படுத்த வேண்டும். பூஜை புனஸ்காரங்கள் நடத்த வேண்டும் என்று ஆலயங்களில் திடத்தன்மையில் மூலவர், உற்சவர், ரதம், பல்லக்கு என்று திடத்தன்மையில் வழிபாட்டு முறையை பரப்பியவன். இது முடியாட்சியில் நடந்தது. ஆக கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். இது முடியாட்சி அடிப்படையில் பொருள் எடுக்கணும். கடவுள் ஐ என்றால் பஞ்சபூதங்களையும் தட்சணாயனம், உத்தராயணம் என்ற அடிப்படையில் பரப்புரையாற்றியவன், பேச்சாளன், திறமைசாலி, அயோக்கியன் என்பதை முழுமையாக பொருள் எடுக்காமல் ஐ ஒக்கியவன், உயர்த்தியவன். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீக முத்தமிழ் ஆளுமை வைத்தியம். முதல்ல சொன்னது கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்றால், கற்பித்தவன்னா அனுபவசாலி ரீதியாக முழுமையாக பஞ்சபூதங்களை வழிபட்டவன், நிரப்பியவன். முட்டாள் என்றால் நிரப்பியவன் என்று ஒரு பொருள். அடுத்தது முடியாட்சியில் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்றால் ஐ ப்ளஸ் ஒக்கியவன். ஐயின பயணம், ஒக்கியவன் உயர்த்தியவன், வளமைப்படுத்தியவன், தேற்றியவன். எப்படி தேற்றினான்னா பரப்புரை மூலம். இதைத்தான் கடவுளை பரப்பியவன் ஐ ஓக்கியன். முடியாட்சியில் ஆலயங்கள், வழிபாடுகள், திட திரவ வாயுத்தன்மையில் பூஜைகள், பனி, மழை, கோடை, காற்று என்ற அடிப்படையில் உணவுகள், உறைவிடம், அபிஷேக ஆராதனைகள் இதை பற்றி ஆலயங்களில் முடியாட்சியில் பரப்புரை பணித்தியவன். தட்சணாயனம், உத்தராயணம் என்ற அடிப்படையில் விண் சார்ந்த நவக்கோள்கள். அதற்கு தலைவன் சிவன், அவர் தமையன் தமிழ் கடவுள் முருகன். நீர்த்தன்மையில் காக்கும் கடவுள் விஷ்ணு. இவர் தச அவதாரம் என்ற அடிப்படையில் கோப, தாப, சாந்த அடிப்படையில் வழிபாட்டு முறையில் ஏற்படும் ஆளுமை வைத்திய முறையை கற்றுத்தந்தவர். பணிவு, அருளாளர் என்ற அடிப்படையில் வாயுத்தன்மையில் பார்வதி, பார்வதியின் தனையன் பிள்ளையார். இவரை வாயு அடிப்படையில் கணநாதன் என்று தான் பொருள் அளிப்பாங்க.
அவருக்கு சித்தி புத்தி என்ற சித்தி புத்தி என்ற 2 துணைவியர். சித்தி என்றால் ஞானம், இது அனுபவத்தை குறிக்கும். புத்தி என்றால் இயற்கையாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. வாயுத்தன்மையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் இடர்பாடுகளை எவ்வாறு சரி செய்யணும் என்பதை அனுபவ ரீதியாக தான் கற்றுணர முடியுமே தவிர கல்விச்சாலையிலோ பள்ளிகளிலோ பல்கலைக்கழகங்களோ கற்றுக்கொள்ள முடியாது. இதனால தான் கணநாதன் அவருக்கு சித்தி என்ற ஞானமும் புத்தி என்ற அறிவும் வாயுத்தன்மையில். நெருப்பு சிவனுக்குள்ளது. நிலத்தை அனுபவ ரீதியாக நிலமகள் பூமாதேவி, வனம் சார்ந்த வனதேவதை காவல் தெய்வம், வேளாண்மை சார்ந்த காவல் தெய்வம், உணவளிக்கும் தாய் என்ற அடிப்படையில் வணங்குகிறார்கள். இந்த அடிப்படையில் கடவுளை பரப்பியவன் ஒக்கியவன், அயோக்கியன் என்று பொருள் எடுக்கக்கூடாது. ஒக்கியவன் என்றால் என்றால் உத்தராயணம் தட்சணாயனம் அயனம் அடிப்படையில் பூஜை வழிபாடுகளை வழிவகை செய்து புராணத்தில் உள்ளதை முடியாட்சியில் ஆலயங்களில் உருவாக்கியவன். முடியாட்சியில் ராஜராஜ சோழன் மருது சகோதரர்கள் கட்டிய காளையார் கோயில், சுப்பிரமணிய பாரதியார் பாடிய அன்னை பராசக்தி, திருச்செந்தூரில் வெள்ளையத்தேவன் கட்டபொம்மன், மாமல்லபுரத்தில் பல்லவர்கள், தமிழுக்கு முச்சங்கம் வளர்த்த பாண்டியன், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில். இவர்களெல்லாம் என்றால் நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயனம் என்ற பாதையில், அயனம் என்றால் பாதை, உத்தராயணம் தட்சணாயனம். ஒக்கியவர்கள்னா வழிபட்டவர்கள், பரப்புரை செய்தவர்கள், உயர்த்தியவர்கள். இதைத்தான் கடவுளை பரப்பியவன் ஒக்கியன். இதை சேர்த்து வாசிக்கும்போது அயோக்கியன் தான் பொருள் வரும். ஆனால் ஆன்மீக முத்தமிழ் அடிப்படையில் உருவகத்தொடர், ஊமைத்தொடர், வஞ்சக புகழ்ச்சியடி என்ற அடிப்படையில் பொருள் எடுத்தால் ஆன்மீக முத்தமிழ் புரியும். இதற்கு ஆன்மீகத்திலே நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். 3வதாக சொல்கிறது கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி. இதில் வணங்குவன் காட்டு மிராண்டி என்றால் இயற்கை அடிப்படையில் வணங்குறது. இந்த காட்டு மிராண்டிங்கிற வாசகத்தில் மீனால் உள்ள உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் பிரிக்கணும். அப்போ காட்டு இம்மும் ஈயன்னாவும் சேர்ந்து தான் மீ வரும். அந்த அடிப்படையில் காட்டு மிராண்டிங்கிற சொல்லில் மீயில் உள்ள இம்மையும் ஈயும் பிரித்து எடுத்து பார்க்கணும். அப்போ காட்டும் ப்ளஸ் இராண்டி, காட்டும் ப்ளஸ் இராண்டி எப்படி காட்டுறான்னா வணங்கி, எந்த அடிப்படையில் என்பதை பார்ப்போம். ஆன்மீக முத்தமிழில் கடவுளை வணங்குபவன் காட்டும் இராண்டி. இங்கே சொல்கிற 3வதாக சொல்கிற கடவுளை என்பதை வாயுத்தன்மையில் முதல்ல சொன்ன கடவுளை கற்பித்தவன் என்பது வாயுத்தன்மையில், 2வதாக சொன்ன கடவுளை மறப்பியவன் என்பது திடத்தன்மையில், 3வதாக சொல்கிற கடவுளை வணங்குபவன் என்பது திரவத்தன்மையில். தாவரங்களான அரசு, வேம்பு, துளசி, வனவிலங்குகளான சிம்மம், கஜன், பறவைகளான கருடன், கிளி, நீர்நில உயிர்வாழான மச்சம் என்ற மீன் வகைகள், காகம், மயில், பரி, சேவல், அன்னம், திரிசங்கு, முதலை, எருது, நாய், கோமாதா, வராகம், ஆஞ்சநேயர் என்ற திரவத்தன்மையில் உள்ளவர்களை வணங்குவது. காட்டும் என்றால் நேரடியாக காட்டு, அதாவது கரடம் போகிறான் பாரு வணங்குங்க, கோமாதா வருது பாரு வணங்குங்க, அரச மரத்தை, ஆலமரத்தை, வேப்ப மரத்தை, துளசியை சுற்றி வணங்குங்க என்று காட்டுறது. பருவத்திற்கு வந்துட்டால் அவருக்கு திரவத்தன்மையில் பூப்புனித நீராட்டு விழா எடுங்க என்றது காட்டுறது. பருவத்துக்கு வந்தவர்களை நுண்ணுயிர்கள் அடிப்படையில் தனக்குள்ள இடர்பாடுகள் பிறர்க்கும் என்பதை அனுபவ ரீதியாக கற்றுக் கொடுக்குவதை காட்டுவதை காட்டும் இராண்டி. அதாவது பறவைகளையும், தாவரங்களையும், விலங்குகளையும், நீர்வாழ் உயிரினங்களையும், பட்சிகளையும் காட்டி
வணங்குவது. இதைத்தான் கடவுளை வணங்குபவன் காட்டும் இராண்டி. அதை சேர்த்து வாசிக்கும்போது காட்டு மிராண்டின்னு தான் எழுதணும். ஆனால் இம்மையும் ஈயும் பிரித்து பார்த்தோம்னா காட்டும்னா பசுவாக, மயிலாக, சேவலாக, அனுமன் ஆஞ்சநேயராக, வராகமாக, கோமதாக, சிம்மமாக, அரசாக, துளசியாக காட்டி வழிபடக்கூடியவன். காட்டும் இராண்டி என்றால் பயப்படாதவன், அச்சமற்றவன், ஒதுங்காதவன், துணிந்தவன் என்று. இராண்டி என்பதை பயமல்லாமல் துணிந்து செயல்படுத்துபவன். இதைத்தான் கடவுளை வணங்குபவன் காட்டும் இராண்டி. முதல்ல சொன்னது கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்றால் வாய்வுத்தன்மையில் ரீதியாக அனுபவசாலி மட்டுமே திறமை அடிப்படையில் முழுமையாக நிரப்பியவர்களை கடவுளை கற்பித்தவன் ஆள். இது புராணத்தில். ரெண்டாவது சொல்கிற கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்றால் தட்சநாயனம் உத்தராயணம் என்ற பயணத்தில் ஒக்கியவன், உயர்த்தியவன், வழிகாட்டியவன், அதை பேச்சு என்ற அடிப்படையில் பரப்பியவன். கடவுள் என்ற பஞ்சபூதத்தில் ஆலயங்களில் உற்சவர், பல்லக்கு, தேர், மூலவர் என்று வழிபாடுகளையும் பூஜை புனஸ்காரங்களையும் வளர்த்த முடியாச்சில. மூணாவதாக சொல்கிறது பறவைகளையும் விலங்குகளையும் தாவரங்களையும் வணங்கி இதுதான் எங்களோட தெய்வம் என்று காட்டும் இராண்டி. இராண்டினா பயமில்லாதவன், துணிந்தவன், திரவத்தன்மையில். ஆன்மீக முத்தமிழ். சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதை மூணையும் மேலோட்டமாக பார்த்தா கடவுளை திட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே முட்டாள் என்பதையும் அயோக்கியன் என்பதையும் காட்டு மிராண்டி என்பதையும் உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் பிரித்து பார்த்தா பொருள் தரும். முட்டை என்றால் நிறைய முழுமையான ஆள், முழுமை பெற்ற ஆள். யார்? அனுபவசாலி. இது கல்வி சாலையில் படிக்க முடியாது, பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியாது. இது புராணத்தில் நடந்தது. அயோக்கியன் என்றால் என்றால் அயனம், ஒக்கியவன் என்றால் உயர்த்தியவன். யார்? முடியாட்சியில் நடந்த கோயில் ஆலயங்களை வழிபாட்டை சொல்லி பரப்பியவன், பேச்சாளர். பரப்பியவன் என்றால் பேச்சாளர், திறமசாலி. பயணத்தின் அடிப்படையில் தட்சநாயனம் உத்தராயணம் என்ற பயணத்தின் அடிப்படையில் பஞ்சபூதங்களை கடவுளை பரப்பியவன். இது திடத்தன்மையில். மூணாவது பறவைகள், தாவரங்கள், வனவிலங்குகள், நீர்வாழ் உயிரினங்களை இதுதான் எங்களோட கடவுள், இதுதான் எங்கள் வழிபாட்டு தெய்வம் காட்டும். இராண்டினா பயமில்லாதவன், துணிந்தவன். இதைத்தான் கடவுளை கற்பித்தவன் முட்டாள். இது புராணம். கடவுளை பரப்பியவன் அயோக்கியன். இது முடியாட்சியில் ஆலயங்கள் கட்டியவன். தட்சநாயனம் உத்தராயணம் அடிப்படையில். கடவுளை வணங்குவன் காட்டு மிராண்டினா பயமில்லாமல் காட்டி தாவரங்கள், வனவிலங்குகள், பட்சிகள், பறவைகள் இதுதான் எங்களோட தெய்வம் என்று காட்டியவன். ஆன்மீக முத்தமிழ். இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புரியாது. இந்த மூணுலேயும் கற்பித்தவன் முட்டாள் என்ற கடவுளை வாய்வுத்தன்மையில், ரெண்டாவதாக உள்ள கடவுளை திடத்தன்மையில் வழிபாட்டில் மூலவர் உற்சவர், மூணாவதாக உள்ள கடவுள் திரவத்தன்மையில் தாவரங்கள், வனவிலங்குகள், கால்நடைகள், பட்சிகள் என்பது. இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீது நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புரியாது. இதையே இசைத்தமிழில் படிக்காத மேதை என்ற நாடகத்தமிழில் கண்ணதாசன் எழுதி சிவாஜி கணேசன், ஜவஹர் ஜானகி நடித்து இசைத்தமிழில் இந்த கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்ற அடிப்படையிலும் கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்ற அடிப்படையிலும் முடியாட்சியில் கடவுளை வணங்குபவன் காட்டும் மிராண்டி என்ற குடியாட்சியில் உள்ளதையும் இலக்கண கவிதை அடிப்படையில் புனைந்தது. உள்ளதைச் சொல்வேன், சொன்னதைச் செய்வேன், வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. பள்ளிக்குச் சென்று படித்ததில்லை, ஒரு எழுத்தும் தெரியாது. நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர எதுவும் கிடையாது. அடிப்பது போல கோபம் வரும்,
அதில் ஆபத்து இருக்காது. நீ அழுதால் நானும் அழுவேன். அதற்கு காரணம் புரியாது. நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன். பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய் போல் உழைப்பேன். காலுக்குச் செருப்பாவேன். பிறந்தது தெரியும், ஆனால் அன்னையை கண்டதில்லை. பெரியவர் அத்தை இவரைத் தவிர தெய்வத்தை பார்த்ததில்லை. நான் தெய்வத்தை பார்த்ததில்லை. திருமணம் என்றார், நடக்கட்டும் என்றேன். கொண்டு வந்தார் உன்னை. நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, கொடுத்து விட்டேன் என்னை. உள்ளதைச் சொல்வேன், சொன்னதைச் செய்வேன், வேறென்றும் தெரியாது. இது ராமாயணம், மகாபாரதம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமனாவதாரத்தில் உள்ளதை இசைத்தமிழில் வாய்வுத்தன்மையில் கற்பித்தவன், அனுபவத்தை தட்டு தந்தவன், பஞ்சபூதங்கள் அடிப்படையில் உள்ளவன், நிரப்பியவன், முழுமை பெற்றவன் என்பதை சுட்டி காட்டுவது. உள்ளதைச் சொல்வேன். இது ஆளுமை பற்றியுள்ளது. மகாபாரதத்தில் கௌரவர் உறவு முறையும் பாண்டவர் உறவு முறையும் கர்ணனும் குந்தியும் கர்ணனும் அர்ஜுனனும் உள்ள உறவு முறையை இரகசிய பாதுகாப்பு அடிப்படையில், பாதுகாப்பு பராமரிப்பு என்ற அடிப்படையில், தர்மம் அடிப்படையில் கர்ணன் பாதுகாத்தான். குந்தியிட்ட கர்ணன் தான் உன்னோட மகன் என்பதை உள்ளதை சொன்னார். அதே மாதிரி கௌரவர்கள்ட்ட பாண்டவர்களுக்கு இருக்க ஒரு 5 வீடாவது தா அப்படின்னு உள்ளதை சொன்னார். கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு 5 வீடு கூட கொடுக்காத நிலையில் குருச்சேத்திரம் நடக்கும் என்பதை உள்ளதை சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா. கர்ணன் அர்ஜுனன் மீது ஒரு முறைக்கு மேலே மறுமுறை நாகாஸ்திரத்தை பயன்படுத்தினா இறந்துருவான். அதனால் ஒரு முறைக்கு மேலே மறுமுறை கர்ணன் அர்ஜுனன் மீது நாகாஸ்திரத்தை பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது என்று குந்தியிட்ட வரங்கேளும் என்பதற்கு உண்மையை சொன்னார், உள்ளதை சொன்னார் கிருஷ்ண பரமாத்மா. கர்ணனிடம் கவசத்தையும் குண்டலத்தையும் கொடுக்காத, வந்திருக்குது இந்திரன், அதில் கொடுத்தா உனக்கு ஆபத்து என்பது உள்ளதை சொன்னார். இதைத்தான் உள்ளதைச் சொல்வேன். அடுத்த வரி சொன்னதைச் செய்வேன். இது ராமகாமியத்தில் நடந்தது. கைகேயி கூனியின் பேச்சை கேட்டு பரதன் நாடாள வேண்டும், ராமன் வனவாசம் போக வேண்டும் என்று சொன்னார். சொன்னதை செஞ்சார் ராமபிரான். சபரி நெல்லிக்கனியை கடித்து இதை சாப்பிடுன்னு சொன்னாங்க. சொன்னதை செஞ்சார் ராமபிரான். குகன் தினையும் தேனும் கொடுத்தார். இதை சாப்பிடுங்கன்னு சொன்னார். சொன்னதை செஞ்சார் ராமன். ராமனிடம் பரதன், நீங்கள் தான் நாடாளணும், அதுக்கு உங்கள் பாதரட்சியாவது தாங்கன்னு சொன்னான். சொன்னதை பரதனுக்காக ராமபிரான் செஞ்சார். சொன்னதை செய்தார். இல்லறம் துறவரம் பொதுநலம் கருதி தனக்கு இன்னல் ஏற்பட்டாலும் 75% மக்கள் நல்வாழ்வுக்காக 25 இழப்பீடுகளை ஏற்றுக்கொண்டார். இதைத்தான் உள்ளதைச் சொல்வேன்னு மகாபாரதத்தில் உண்மையை சொன்னது தான் உள்ளதைச் சொல்வேன். ராமகாவியத்தில் சொன்னதை செஞ்சார். வனவாசம் போகணுன்னாலும் செஞ்சார். சபரிட்ட கனியை வாங்கி சாப்பிடுனாலும் செஞ்சார். இதைத்தான் சொன்னதைச் செய்வேன். இது வைத்திய முறை. மகாபாரதம் ஆளுமை, ராமகாவியம் வைத்தியம். இதைத்தான் இயற்தமிழில் சொல்கிறதான் செய்வோம், செய்கிறதான் சொல்லுவோம் என்று மொழி மாற்றம் தான் செஞ்சுருக்காங்க. பகவத்கீதையில் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றே நிரந்தரம். நான் செஞ்ச செயல்பாடைத்தான் நீ செய்ய போகிற, ஆனால் பேரை மட்டும்தான் மாற்றிருப்ப அப்படிம்பாங்க. இங்கே உள்ளதை சொல்வேன், சொன்னதை செய்வேன். அதே இது குடியாட்சியில் சொல்கிறத தான் செய்வோம், செய்கிறத தான் சொல்லுவோம். பேர் தான் மாறி இருக்க ஒழிய ஆன்மீக முத்தமிழ் வைத்தியம் ஆளுமை. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். அதுதான் ராமாயணத்தில் மகாபாரதியம். உள்ளதை சொன்னார், சொன்னதை செஞ்சார். இதனால் வேறொன்றும் தெரியாது. காரணம் 75% மக்கள் உயிர் வாழ்வதற்காக நன்று தீது சூது என்ற அடிப்படையில் நன்று 75, தீது சூழ்ச்சி 25 களை எடுத்தார். இதைத்தான் வேறொன்றும் தெரியாது. உள்ளத்தை இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது.
பஞ்ச பாண்டவர்கள் பட்னியால் கஷ்டப்படுறாங்க, பசியால் வாடுறாங்க, அவர்களுக்கு இடையூறு இருக்குது, அவர்களுக்கு 5 வீடாகத்தான்னு தூதுவனாக போகிறார். அப்பமும் உண்மையை சொல்லி தான் இது பண்ணுறார். இதைத்தான் உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. ஆனால் கபட நாடகம் ஆடினது சகுனி. தூதுவனாக கண்ணபிரான் வராரு, அவரை கீழே உலை செய்யணும், சேரை மாற்றி போடு என்பார். இந்த அடிப்படையில் உள்ளத்தை இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. கபடம் இல்லாமல் சூதுவாது இல்லாமல் தான் தூதுவனாக இறைவன் செயல்பட்டார். ஆனால் தீது சூது செய்த சகுனி, ராமாயணத்தில் கூனி, இவர்கள் அடிப்படையில் சூது செஞ்சு ராமபிரான கூனியும் சகுனி கண்ணபிரானையும் கபடம் நாடகம் செஞ்சார்கள். இதைத்தான் உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. அவங்க மறைச்சி ஆடினாங்க, ஆனால் தெய்வம் மறைக்காது. இது முடியாட்சிலையும் உண்டு, குடியாட்சிலையும் உண்டு. குடியாட்சியில் வாக்குறுதிகளை தந்துட்டு, கபட நாடகம் அடிப்படையில் வாக்குறுதி தந்துட்டு அரியணையில் ஏறினதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இது தெய்வத்துக்கு கிடையாது. அது காலப்போக்கில் மாற்றத்தின் அடிப்படையில் அவரவர் செய்த கர்ம வினை அடிப்படையில் பலனை அனுபவிப்பார் என்பதற்குத்தான் உள்ளத்தை இருக்கும் வார்த்தையை மறைக்கும் கபடம் தெரியாது. ஒத்து வரலேன்னா குருச்சேத்திர போர் நடக்கும் என்று சூளுரைத்தார். தூதுவராக சென்ற கண்ணபிரான் பள்ளிக்கு சென்று படித்தது இல்லை, ஒரு எழுத்தும் தெரியாது. காரணம், வசுதேவன், தேவகி, யசோதை கோகுலத்தில் கோமாதா மேய்ப்பவர்களாக சேவை செய்த அனுபவ துணையில் அவர் பெற்றதுனால பள்ளிக்கூடம் போல, கல்விச்சாலை போல, பல்கலைக்கழகம் போல அனுபவ ரீதியாக தான் பாடத்தை கற்றுக்கிட்டார். மேய்ச்சல் அடிப்படையில் பாடத்தை கற்றுக்கிட்டார். எந்த ரக வாகனமான கோமாதா என்ன செயல் செய்யும், இது எப்படி பண்ணும், இது எந்த அடிப்படையில் செயல்படும், இந்த மாடு சேட்டை செய்யும், இந்த மாடு சேட்டை செய்யாது, இது துள்ளும், இந்த மாடு துள்ளாது, இந்த மாடு மேய்ச்சலுக்கு ஆகும், மேய்ச்சலுக்கு ஆகாது என்று அனுபவ ரீதியாக தான் பாடம் கற்றுனார். இதைத்தான் பள்ளிக்கு சென்று படித்ததில்லை, ஒரு எழுத்தும் தெரியாது. காரணம், அவர் சிறையில் அவதாரம் எடுத்தார். நதிநீரில் வசுதேவர் கொண்டு கோகுலத்தில் யசோதை மூலம் வளர்ந்தார். அப்போ அனுபவ ரீதியாக தான் பாடம் படித்தார். இந்த அனுபவ ரீதியாக படித்ததை வச்சு தான் பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் உள்ள உறவுகளை சமச்சீர் செய்து 75% லாபம், 25 நஷ்டம் என்ற அடிப்படையில் குருச்சேத்திர போரை அனுபவ ரீதியாக செய்தார். இதைத்தான் பள்ளிக்கு சென்று படித்ததில்லை, ஒரு எழுத்தும் தெரியாது. காரணம், மேய்ச்சாளர்களுக்கு, கோமாதை மேய்ப்பவர்களுக்கு கோடையில் அந்த மாட்டுக்கு தண்ணியும் வேணும், புல்லும் மேயணும். அப்போ கோடையில் எந்த இடத்துக்கு கொண்டு போகணும்? மழை காலத்தில் மேய்ச்சலுக்கு உள்ள இடம் நீர்நிலை பரப்பி இருக்கும், அப்போ அதற்குரிய இடத்துக்கு போகணும். காற்று காலத்தில் மேய்ச்சலும் ஆகணும், நீரும் நீர் என்ற அடிப்படையில் தாகமும் தீக்கணும். இதுக்கு எங்கே போகணும்? கோடை, மழை, பனி, காற்று என்ற பருவ அடிப்படையில் எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த வேளாண்மை பகுதியில் மாடுகளை கொண்டு மேய்ச்சல் செய்த அனுபவ ரீதியாக தான். இதுக்கு பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியாது, பல்கலைக்கழகத்தில் படிக்க முடியாது. இந்த அனுபவ பாடத்தை கற்றது தான் பள்ளிக்கு சென்று படித்ததில்லை, ஒரு எழுத்தும் தெரியாது. நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர வேறொன்றும் தெரியாது. பாசத்தை தவிர எதுவும் கிடையாதுன்னு தான் அடுத்த வரி எழுதியிருப்பாங்க. அப்போது அந்த பசுக்கள் தந்த பாசம் அடிப்படையிலும், கோகுலத்தில் உள்ள மக்கள் பாசம் அடிப்படையிலும், சபரி, குகன், ஜடாயு, ஜாம்பவன், சுக்ரீவன், வாலி, விபீஷணன், ஆஞ்சநேயர் இவர்கள் பூரா ராமனுக்கும் கண்ணபிரானுக்கும் கோகுலத்தில் உள்ளவர்களும் தந்தது, நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர எதுவும் கிடையாது, வஞ்சகம் கிடையாது, சூழ்ச்சி கிடையாது. இதை சொல்கிறது தான் நான் பார்த்த உலகத்தில் பாசத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது.
அடிப்பது போல கோபம் வரும், அதில் ஆபத்து இருக்காது. அடுத்த வரி, பசுக்களை மேய்ப்பாளராக இருக்கும்போது பசுக்கள் செய்யும் சில்மிஷம் சேட்டைகளை பார்த்து அடிப்பது போல ஓங்குவரவ தெரிய ஆபத்து இருக்காது. அதே மாதிரி கண்ணனை வஞ்சகம் சூழ்ச்சி என்ற அடிப்படையில் சகுனி செய்யும் போதும் கௌரவர்கள் வஞ்சகம் பண்ணும் போதும் கோபப்பட்டாரே தவிர அடிக்க ஓங்கினாலும் ஆபத்து இல்லாமல் தான் செயல்பட்டார் மகாபாரதத்தில் கண்ணபிரான். இதைத்தான் அடிப்பது போல கோபம் வரும், ஆனால் அதில் ஆபத்து இருக்காது. கண்ணனால் மகாபாரதத்தில் யாருக்கு உயிருக்கும் சேதம் இல்லை. குருச்சேத்திரத்தில் காரணம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சமமாக செயல்படும் சாரதியாக தான் செயல்பட்டார் குருச்சேத்திரத்தில். ஆனால் அவதார அடிப்படையில் கம்சனை கொன்னார். அந்த அடிப்படையில் இங்கே பொருள் எடுக்கக்கூடாது. இங்கே சொல்கிறது தூதுவன் அடிப்படையில். ஆளுமைக்கு தூதுவர் எந்த அடிப்படையில் செயல்படும் என்று அன்றே ஆளுமையில் சொன்னது. அதைத்தான் முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். இதைத்தான் ரகசிய பாதுகாப்பு என்ற சத்திய பிரமாணம், பதவி பிரமாணம். இதைத்தான் அடிப்பது போல கோபம் வரும், ஆபத்து இருக்காது. நீ அழுதால் நானும் அழுவேன், காரணம் புரியாது. நீ அழுதால் நானும் அழுவேன், அதற்கு காரணம் புரியாது. நீ என்றால் பிண்டம், நான் என்றால் அண்டம். நன்று தீது சூதுபடி திட திரவ வாயுத்தன்மையில் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அர்த்தநாதீஸ்வரர் இருக்கலாம். மீண்டும் மீண்டும் அண்டம் சார்ந்து பிண்டம் பல இடர்பாடுகளை அண்டத்திற்கு செய்யலாம். கழிவுகளை கலக்கலாம் கடலில், திடப்பொருளை கலக்கலாம் கடலில், வாயுத்தன்மையில் கலக்கலாம் காற்றுல, ஆகாயத்தில் விண்கலம் விடுறேன்னு அதில் கழிவுகளை கலக்கலாம், நிலத்தில் அசுத்தங்களை கலக்கலாம், கழிவு நீர்களை கலக்கலாம். இப்படி எந்த அடிப்படையில் நீ செய்யறியோ இதைத்தான் நீ என்றால் பிண்டம், நான் என்றால் அண்டம். நீ நல்லது செஞ்சால் உனக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சால் நீ கெட்டது கிடைக்கும். அதை தான் நீ அழுதால் நானும் அழுவேன், அதற்கு காரணம் தெரியாது. அண்டத்தை சார்ந்து தான் பிண்டம் வாழணுமே சொல்கிற, பிண்டத்தை சார்ந்து அண்டம் வாழாது. இந்த அடிப்படையில் அண்டத்தில் திட திரவ வாயுத்தன்மையில் கழிவுகளை கலக்கும் பொழுது அதற்குரிய கர்ம வினை பாவ வினைகள் பிணிகளை பிண்டம் பெற்றே ஆக வேண்டும். இதற்கு ஆண் பெண் அர்த்தநாதீஸ்வரர் பிரிவு கிடையாது, அனைவருக்கும் பொருந்தும். நன்று செய்தால் நன்று, தீது செய்தால் தீது. இதைத்தான் நீ அழுதால் நானும் அழுவேன், அதற்கு காரணம் தெரியாது. காரணம்னா நீ கழிவுகளை திட திரவ வாயு பொருளில் கலக்கும்போது அதுவே உனக்கு திரும்ப வரும் பிணியாக. ஆன்மீக முத்தமிழ், சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், பார்வையில் நெருப்பாவேன். இது மகாபாரதத்தில் சகுனி பாண்டவர்களுக்கு சூழ்ச்சி அடிப்படையில் பகடை ஆட்டத்தில் வஞ்சகமாக சில இடர்பாடுகளை தந்து செயல்பட்டதை கண்ணபிரான் எச்சரிக்காரு. இதைத்தான் நன்றியை மறந்தால் மன்னிக்க மாட்டேன், பார்வையில் நெருப்பாவேன். நல்லவர் வீட்டில் நாய்போல் உழைப்பேன், காலுக்கு செருப்பாவேன். இது மகாபாரதம் ராமாயணத்தில் செருப்பு அடிப்படையில் அரியணையில் ஆட்சி செஞ்சது. நன்றி உணவோடு இருந்தால் அதுக்கு தக்கன செயல்படுவேன் என்பதைத்தான் நல்லவருக்கு நாய்போல் உழைப்பேன். நல்லவர் வீட்டில் நாய்போல் உழைப்பேன், காலுக்கு செருப்பாவேன். அரியணையில் பரதன் அடிப்படையில் நன்றி உணவோடு செயல்பட்டது. பாதரட்சை மூலம் அரசாவளையில் சிம்மாசனத்தில் அரசானது தான். நல்லவர் வீட்டில் நாய்போல் உழைப்பேன், காலுக்கு செருப்பாவேன். பிறந்தது தெரியும், ஆனால் அன்னையை கண்டதில்லை. காரணம், கண்ணன் சிறையில் அவதாரமாக தான் எடுத்தார். அப்படி எடுக்கும்போது தேவகி அன்னையாக இருந்தா, கோகுலத்துக்கு போனோடனே யசோதை அன்னையாக இருந்தா. இது மகாபாரதத்தில். இது ராமாயணத்தில்
தசரதனும் கைகேயி, சுமித்ரா, கோசலை என்பவர் தாயாக இருந்தாங்க. இதைத்தான் பிறந்தது தெரியும், ஆனால் அன்னையை கண்டதில்லை, எல்லாருமே தாய் போல தான் நினைக்கிறேன் என்ற வாசகத்தை தான் ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் உள்ளதை தான் பிறந்தது தெரியும், அன்னையை கண்டதில்லை. மகாபாரதத்தில் சிறையில் பிறந்து கோகுலத்தில் யசோதைட்ட வளர்ந்தார். ராமாயணத்தில் வனவாசம் போகும்போதும் சரி, நாடாளும் போதும் சுமித்திரை, கோசலை, கைகேயி என்ற அடிப்படையிலும், சபரி என்ற மூதாட்டி அடிப்படையிலும் எல்லாரையும் தாயாக தான் பார்த்தார். ராமகாவியம், மகாபாரதம் அடிப்படையில் பெரியவர், அத்தை இருவரை தவிர தெய்வத்தை பார்த்ததில்லை, நான் தெய்வத்தை பார்த்ததில்லை. இந்த அடிப்படையில் வசுதேவர் பெரியவர், தசரதன் பெரியவர், குந்திய கண்ணன் அத்தைன்னு தான் கூப்பிடுவார். அதே அடிப்படையில் துர்வாச முனிவர் பெரியவர், வசிஷ்டர் பெரியவர். இந்த அடிப்படையில் பெரியவர், அத்தை இருவரும் தவிர தெய்வத்தை கண்டதில்லை, நான் தெய்வத்தை கண்டதில்லை. ராமகாவியத்திலும் சரி, கண்ணன் காவியத்திலும் சரி பெரியவர்களை மதித்தார். அதே இது அத்தை என்கிறபடி குந்தி தேவியைத்தான், பாண்டவர்களுக்கு தாயாக உள்ள குந்தி தேவியைத்தான் அத்தைன்னு கூப்பிடுவார். இந்த வாசகத்தை குறிக்கிறது தான் பெரியவர், அத்தை இருவரை தவிர தெய்வத்தை கண்டதில்லை, நான் தெய்வத்தை கண்டதில்லை. திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், கொண்டு வந்தார் உன்னை, நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, கொடுத்து விட்டேன் என்னை. இந்த அடிப்படையில் பாமா ருக்மணியை மணக்கிறதும் சீதையை மணக்கிறதும் பெரியவர்கள் அடிப்படையில் நடைபெற்றது. இதைத்தான் திருமணம் என்றார்னா மக்களை 75% கண்ணனுக்கும் ராமபிரானுக்கும் அன்பு அரவணைப்பு என்ற அடிப்படையில் அரவணைத்து சென்றதை திருமணம் என்றார் நடக்கட்டும் என்றேன், கொண்டு வந்தார் உன்னை. ராமகாவியத்தில் சீதை, மகாபாரதத்தில் ருக்மணி, பாமா. நீ சிரிக்க வைப்பாயோ கலங்க வைப்பாயோ, கொடுத்து விட்டேன் என்னை. உள்ளதைச் சொல்வேன், சொன்னதைச் செய்வேன், வேறொன்றும் தெரியாது. இது வாயுத்தன்மையில் ஏற்கனவே சொன்னது. கற்பித்தன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்றால் முழுமையாக தந்தவன் அனுபவ ரீதியாக. ராமகாவியம், மகாபாரதம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், வராக அவதாரம், பரசுராம அவதாரம் என்ற அடிப்படையில் அனுபவ ரீதியாக அதைத்தான் கற்பித்தவன். கடவுளென பஞ்சபூதங்களை, முட்டாள் என்றால் முழுமையாக தந்தவன். இதைத்தான் சொல்கிறத தான் செய்வோம், செய்கிறதான் சொல்கிறேன்னு இயற்தமிழில் சொல்லுவாங்க. இதைத்தான் உள்ளதைச் சொல்வேன், சொன்னதைச் செய்வேன், வேறொன்றும் தெரியாது. அடுத்த பஞ்சபூதத்தை பற்றி சொல்கிறது ஆனந்த ஜோதி என்ற நாடகத்தமிழில் மக்கள் திலகம் தேவிகா அவர்கள் நடித்து கண்ணதாசன் எழுதினது. இதுவும் கடவுளை பரப்புரை ஆற்றியவர் என்ற அடிப்படையிலும், கடவுளை வணங்குபவர் என்ற அடிப்படையிலும், அதாவது கடவுளை பரப்பியவன் அயோக்கியன் என்றால், ஒக்கியவன் என்றால் தட்சநாயனம் உத்தராயணம் என்ற அடிப்படையில் ஆலயங்களில் உற்சவர், மூலவர், ரதம், பல்லாக்கு என்ற அடிப்படையில் பூஜைகளை செய்தவன். பறவைகள் அடிப்படையிலும் வனவிலங்கு அடிப்படையிலும் மயில், காகம், குதிரை, காகம், நாய், கிளி, கருடன், அனுமன், அரசு, வேம்பு, மீன் என்ற அடிப்படையில் தெய்வங்களாக வழங்கி செயல்படுவதைத்தான் கடவுளை வணங்குபவன். காட்டும் மிராண்டி, காட்டும் இராண்டி, காட்டு மிராண்டின்னு எடுக்கக்கூடாது, காட்டும் இராண்டி, இதுதான் எங்களோட தெய்வம், இதை வழிபடுறோம் என்று சொல்கிறது தான் இசைத்தமிழில் எழுதியிருப்பார் கண்ணதாசன் அவர்கள். ஆன்மீக முத்தமிழ், சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். இதற்கு ஆன்மீகத்திலும் நம்பிக்கை வேணும், தமிழ் மீதும் நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புரியாது, புலப்படாது. கடவுள் இருக்கின்றான், அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா?
காற்றில் தவழுகின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா? இருளில் விழிக்கின்றாய் அது எதிரே இருப்பது புரிகிறதா? இருளில் விழிக்கின்றால் எதிரே இருப்பது புரிகின்றதா? இசையை ரசிக்கின்றாய் இசையில் உருவம் வருகிறதா? உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? புத்தன் மறைந்து விட்டான் அவன் தன் போதனை மறைகின்றதா? சத்தியம் தோற்றதுண்டா? உலகில் தர்மம் அழிந்ததுண்டா? இசை சரித்திரம் முழுவதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றதா? தேடியும் கிடைக்காது நீதி தெருவினில் இருக்காது. சாட்டைக்கு அடங்காது நீதி சட்டத்தில் மயங்காது. காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி அது காக்கவும் தயங்காது. கடவுள் இருக்கின்றான் கடவுள் இருக்கின்றான் கடவுள் இருக்கின்றான் தான் முடிச்சிருப்பார். இது பஞ்சபூதங்கள் அடிப்படையில் முடியாச்சிலும் சரி குடியாச்சிலும் சரி ஆளுமை செய்வர்கள் தவறு செஞ்சால் அவர்களை காலத்தின் அடிப்படையில் அவர்கள் தண்டனை சாட்டடி கொடுத்தாலும் சரி நீதியை சட்டத்தால் மறைச்சும் விலைக்கு வாங்கியும் 75% இடையூறு இன்னல்பாடுகளை தந்தாலும் சரி 25% அவரை வதம் பண்ணி 75% மக்களுக்காக நன்று தீது சூது என்ற அடிப்படையில் நன்மை செய்வதைத்தான் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் குறிப்பிடும் இசைத்தமிழ். ராமகாவியம் மகாபாரதம் வராகம் நரசிம்மம் வாமனம் அடிப்படையில் கடவுள் வாய்வுத்தன்மையில் நன்று 75 இழப்பீடு அடிப்படையில் சொன்னதை தான் கடவுள் இருக்கின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா? அடுத்தது காற்றில் தவழுகின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா? ராகு கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று அடிப்படையில் நீர் ஆவியாக போகுது. இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதே நீர் கேது என்ற அடிப்படையில் குளிர்ச்சி அடையும் போது பனிக்கட்டியாக உறையுது. இதைத்தான் காற்றில் தவழுகின்றான். காற்று என்றால் ராகு கேது என்ற வெப்பக்காற்று குளிர்காற்று. நீர் அதிகமாக இருந்தால் ஆவியாக போய் மழையாக பெய்யும். இது எப்படி போகுது எப்படி வருதுன்னு யாருக்கும் தெரியாது. அதே இது குளிர்ந்த அடிப்படையில் இருந்தால் பனிக்கட்டியாக உறைஞ்சிரும். இதைத்தான் காற்றில் தவழுகின்றான் அது உன் கண்ணுக்கு தெரிகிறதா? உன்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இருளில் விழிக்கின்றால் எதிரே இருக்கிறது புரிகிறதா? நல்லா தூங்கிட்டு இருக்க முழிச்சதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு பார்த்தா உன் முன்னால் என்ன இருக்குன்னு இருட்டில் தெரியுமா? அப்போ நீ தூங்கும்போது உன்னோட ஆன்மா எங்கே போகுது உடம்பு எங்கே போகுது இதை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? உன் ஆய்வால் கண்டுபிடிக்க முடியுமா? இது முடியாச்சிலையும் குடியாச்சிலையும் புராணத்தில் சொன்னது தான். இருளில் விழிக்கின்றால் எதிரே இருப்பது தெரிகின்றதா? இருட்டில் தூங்கி எந்திக்கும் போது எங்கே இருக்க எந்த இடத்துல இருக்க எந்த ஊரில் இருக்க எந்த தேசத்தில் இருக்க எந்த மாவட்டத்தில் இருக்க எந்த பருவத்தில் இருக்கன்னு உன்னால் சொல்ல முடியுமா? இதைத்தான் இருளில் விழிக்கின்றாய் எதிரே இருப்பது புரிகிறதா? சூரியனில் இருக்கியா பூமியில் இருக்கியா சந்திரனில் இருக்கியா செவ்வாயில் இருக்கியா என்பதை கேட்டு ஐயப்பாட்டு அடிப்படையில் இறைவன் இருக்கிறத சொல்கிறது. காரணம் நாம் வாழறது பூமியில். பூமிக்கு தக்கத்தான் விண்வெளி மண்வெளி நீர்வெளி ஆகாயம் காற்று நெருப்புகளை ஆய்வு செய்ய வேண்டியமே ஒழிய முழுமையாக கண்டுபிடித்தால் அதில் உள்ள பிரதிபலன்கள் தென்படாது. 360 பாகை 60 பாகை என்ற அடிப்படையில் ஆன்மீக முத்தமிழில் வரையறுக்கப்பட்டுள்ளது தான் இதுவும். இதைத்தான் மகாபாரதத்தில் பேரை மட்டும்தான் மாற்ற முடிய நிகழ்வு பூரா ராமாயணம் மகாபாரதம் நரசிம்ம அவதாரம் வராக அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரத்தில் நிகழ்ந்தது தான். மாற்றம் ஒன்றே நிரந்தரம். பேரை மட்டும் தான் மாற்ற முடியும் எழுத்தை மட்டும்தான் மாற்ற முடியும். நிகழ்ச்சி பூரா ஏற்கனவே புராணத்தில் நடந்தது தான் முடியாச்சில் நடந்தது தான் குடியாச்சில். ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது சொல்லத்தான் புரியும். இசையை ரசிக்கின்றால் இசையின் உருவம் தெரிகிறதா? பாட்டை கேட்குற தலையாட்டுறீங்க ஆடுறீங்க
அது என் உருவம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? இதைத்தான் இசையை ரசிக்கின்றால் இசையின் உருவம் வருகின்றதா? உன் கூடவா வருது உருவம்? உனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நீ என்னைக்கு உணர்றியோ அன்னைக்கு தான் நீ தெய்வம் இருக்கிறது நம்புவ. அப்போ இசை வடிவிலையும் தெய்வம் இருக்குது. அதனால தான் உனக்கு உள்ள ஆற்றலை கையை காலை ஆட்டி ஆட்டம் போடுற, தலையசைக்கிற. இதைத்தான் இசையை ரசிக்கின்றாய். இதில் இறைவன் இருக்கான், ஆனால் நீ மறுக்கிற. அந்த உருவத்தை வருகிறதான்னு உன்னால் காட்ட முடியுமாங்கிற சொல்கிறது தான் இசையை ரசிக்கின்றாய். இசையின் உருவம் வருகிறதா? உருவம் இல்லாமல் இசையை கேட்டு ரசிக்கிய, இது எப்படி? இது ஐயப்பாட்டு அடிப்படையில். உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே வருகிறதா? என்னத்தை தான் உண்மையை சொன்னாலும் மொழி அடிப்படையில் ஆன்மீக அடிப்படையில் மொழியும் குழப்பி பொருளீட்டும் கிழக்கிந்திய கம்பெனிகள் சில பிரதிநிதிகள் சூழ்ச்சி அடிப்படையில் செய்கிறது தான் உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகிறதா? உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுவார்கள். காரணம், அவர்கள் மட்டும் வாழணும், பிறர்கள் எப்படி போனால் என்ன என்ற கிழக்கிந்திய கம்பெனிகள் பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தை பறித்ததை தான் உள்ளத்தில் இருக்கும் உண்மையின் வடிவம் வெளியே தெரிகின்றதா? புத்தன் மறைந்து விட்டான், அவன்தன் போதனை மறைகிறதா? புத்தர் முடியாச்சில் மன்னராக இருந்து அப்புறம் துறவியாக மாறி பஞ்சபூதங்கள் தான் வழிபாட்டு அடிப்படையில் போதனைகளை சொன்னார். அவர் மறைஞ்சாலோ அந்த வழிபாட்டில் புராணத்தில் சொன்னது தான் முடியாச்சில் சொன்னது தான் குடியாச்சில். பஞ்சபூதங்களை வழிபடுறது தான் அண்டம் சார்ந்து தான் பிண்டம் வாழணும், பிண்டத்தை வச்சு அண்டத்தை கட்டுப்படுத்தக்கூடாது என்ற சொன்ன போதனைகளை புத்தன் மறைந்து விட்டான், அவன் தன் போதனை மறைகிறதா? இது பரப்புரை. முடியாச்சில் பரப்புரை செஞ்சது. கடவுளை பரப்புவன் அயோக்கியன் என்ற வாசகத்துக்கு உள்ள சொல். பஞ்சபூதத்தையும் பரப்புரை அடிப்படையில் தட்சணாயனம் உத்தராயணம் என்ற பயணம் உண்டு. பூமியின் கதிர்வீச்சில் எந்த அடிப்படையில் பிற கதிர்வீச்சுகள் படுதோ அதற்கு அடிப்படையில் தான் ஆளுமை வைத்தியம் இருக்கணும் என்ற போதனை. இதைத்தான் புத்தன் மறைந்து விட்டான், அவன்தன் போதனை மறைகிறதா? இது முடியாச்சில் உள்ளது. இதே தான் குடியாச்சிலையும். அதாவது குடியாச்சில் அவன் சொல்கிற பேச்சை கேட்காதீங்க, கடவுளை பரப்புவன் அயோக்கியன் என்ற மொழியில் ஆன்மீகத்தை மொழியிலையும் கலந்து உண்மையை மறைச்சி அவன் போய் சொல்கிறான் அப்படிம்பாங்க. இதைத்தான் புத்தன் மறைந்து விட்டான், அவன்தன் போதனை மறைகிறதா? பஞ்சபூதங்களை சார்ந்து தான் பிண்டம் வாழணும், இதை மாற்றி வாழ்ந்தால் இடர்பாடுகள் உண்டு என்பதை சொல்கிறது தான் சத்தியம் தோற்றதுண்டா, தர்மங்கள் வீழ்ந்ததுண்டா? சத்தியம் தோற்றதுண்டா, உலகில் தர்மங்கள் அழிந்ததுண்டா? தசரனுக்கு கைகேயி சத்தியம், ராமனு காடாள வேண்டும் கைகேயி சொன்ன சத்தியம், குகனுக்கு என் கூட தொடர்ந்து வராது நீ என் சகோதரன் என்று ராமன் செய்த சத்தியம், சபரிக்கும் ராமபிரானுக்கும் செஞ்ச சத்தியம், மாயமான தேடி வரும்போது இந்த கோட்டை தாண்டி வரக்கூடாதுன்னு லட்சுமணன் சீதைக்கு போட்ட சத்தியம், ராமன் சீதையை தொட்டால் அழிஞ்சிருவான்னு புராணப்படி செய்த சத்தியம், இது பூரா ராமகாவியத்தில் இருந்து அதை மீட்டு வெற்றி பெற்றது. இதைத்தான் சத்தியம் தோற்றதுண்டா? தோல்வி கிடையாது, வெற்றிக்கு மேலே வெற்றி தான். வனவாசத்திலையும் வெற்றி பெற்றார், பட்டாசத்திலையும் வெற்றி பெற்றார். இதைத்தான் சத்தியம் தோற்றதுண்டா, ராமகாவியத்தில் உள்ள வாசகம். அடுத்தது, உலகில் தர்மம் அழிந்ததுண்டா? மகாபாரதத்தில் கண்ணனுக்கு குருட்சேத்திரம் நடத்துறதுனால லாபமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது. இருந்தாலும் 75% நன்மைக்காக 25% தீது சூதுக்காக குருட்சேத்திரம் நடத்தினார். இது தர்மம் அடிப்படையில் நிகழ்ந்தது. இதைத்தான் இல்லற வாழ்க்கும் துறவற வாழ்க்கை அடிப்படையில் கௌரவர்கள் பாண்டவர்களை வஞ்சித்து சகுனி என்பவன் சூழ்ச்சி செய்து நாட்டை விட்டு வனவாசம் சென்றதை
கண்ணன் என்ற தெய்வம் மனிதனாகவும் தெய்வமாகவும் செயல்பட்டார். இதை தான் இயற்தமிழில் தெய்வம் மனித ரூபாய என்று சொல்வார்கள். மனுஷனாகவும் சில இடத்துல கண்ணபிரான் செயல்பட்டார், தெய்வமாகவும் செயல்பட்டார். ஆனால் இந்த இடத்துல குருட்சேத்திரம் நடந்ததில் கண்ணனுக்கு எந்த அளவும் பயனில்லை. இருந்தாலும் எதிர்கால சந்ததிக்காக தர்மம் நிலைத்து நிற்க என்பதற்காக 75 நன்மைக்கு சதவீதம் நல்லோருக்காக 25 சேர போர்க்களத்தில் குருட்சேத்திர அடிப்படையில் வதம் செய்யும் நிகழ்வுதான் உலகில் தர்மம் அழிந்ததுண்டா, தர்மத்தை நிலநாட்டினார். இது மகாபாரதம். சத்தியம் தோற்றதுண்டா ராமகாவியம், உலகில் தர்மம் அழிந்ததுண்டா மகாபாரதம். இதை சரித்திரம் முழுதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றதா? ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் வராக அவதாரத்திலையும் நரசிம்ம அவதாரத்திலையும் வாமன அவதாரத்திலையும் சொன்னதை தான் உனக்கு முன்னோர்கள் நடந்தது தான் தாத்தா பாட்டிக்கு நடந்தது தான் அப்பா அம்மாவுக்கு நடந்தது தான் நமக்கு நடந்தது தான் பேரப்பிள்ளைகள். இதை பார்த்தோம் படித்தோம். இதை சரித்திரம் முழுதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றனா, கூச்சல், குழப்பம், அச்சம், அலறல், அவதி, அவதூறு என்ற சஞ்சலம் ஏன் வருது? ஏன்னா நீ என்ன செஞ்சியோ அதை திருப்பி தான் கொடுக்கப்படும். இதை தான் கீதையில் எது நீ பெறப்பட்டாயோ அது இங்கிருந்து தான் கொடுக்கப்பட்டது. எதை இழந்தாய், எதை நீ கொண்டு வந்தாய் அழுவதற்கு என்ற சூட்சம அடிப்படையில் சொல்கிறது தான். இதை சரித்திரம் முழுதும் படித்த பின்னாலும் சஞ்சலம் வருகின்றதா? தேடியும் கிடைக்காது நீதி, தெருவினில் நிற்காது. ராமகாவியத்தில் ராவணனும் மகாபாரதத்தில் கௌரவர் பாண்டவர்களும் தேடி போனாங்க நீதிக்காக. ஆனால் கிடைக்கலங்கும்போது தெருவில் நிற்கவே இல்லை, போராடினாங்க. இதைத்தான் தேடியும் கிடைக்காது நீதி, தேடி போய் கிடைக்காது நீதி, தெருவினில் இருக்காது. அதை நின்று புலம்பிக்கிட்டு இருந்தால் வெற்றி கிடைக்காது. ராமகாவியத்தில் ராவணனை அழிக்க புறப்பட்டார், மகாபாரதத்தில் கௌரவர்களை அழிக்க புறப்பட்டார். இதைத்தான் தேடியும் கிடைக்காது நீதி, தெருவினில் இருக்காது. சாட்டைக்கு அடங்காது. அடக்குமுறை, வன்முறை, கொடுமை என்ற அடிப்படையில் சாட்டைக்கும் நீதி அடங்காது. முடியாட்சிலையும் சரி, புராணத்திலையும் சரி, குடியாட்சிலையும் சரி அடித்து ஒருத்தரை நீதியை நிலநாட்ட முடியாது. இதைத்தான் சாட்டைக்கு அடங்காது. வன்முறையால் நீதியை கட்டுப்படுத்த முடியாது, அராஜகத்தால் கட்டுப்படுத்த முடியாது. சட்டத்தில் மயங்காது. அதிகாரத்தில் இருப்பவர்கள் சில பிரதிநிதிகள் தவறாக சட்டம் போட்டு அதை அடக்குமுறை பண்ணாலும் சட்டத்துக்குள்ளே அது அடங்காது நீதி. காரணம் 75 நன்மைக்காக 25 இழப்பீடுகளை தெய்வங்கள் செய்தே ஆகும். அதாவது பஞ்சபூதங்கள் அடிப்படையில். இதைத்தான் சாட்டைக்கு அடங்காது நீதி, சட்டத்தில் மயங்காது. சட்டம் என்ன தான் போட்டு வன்முறை சட்டம், குளறுபடி சட்டம், எல்லாம் மீறின சட்டம், அவதூறு சட்டம் இப்படி எப்படி போட்டுனாலும் நீதி மயங்கவே மயங்காது. அது எப்படி மாறுங்கிறத அடுத்த வரியில் சொல்லுவார். காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது. அந்தந்த உரிய காலங்கள் வர வரைய கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது. கம்சனை 100 தவறுகள் செய்கிற வரைய பொறுமையாக இருப்பேன், 101 செய்யும்போது வதம் பண்ணி தான் ஆவேன்னு சொல்லி தான் செஞ்சார் கண்ணபிரான் மகாபாரதத்தில். இதைத்தான் காலம், அந்தந்த காலங்கள் வரும் வரை மன்னராட்சியில் கண்ணகி அடிப்படையில் பாண்டியன் தவறு செய்தான். யார் பேச்சை கேட்டுன்னா பொற்கொள்ளர் பேச்சை கேட்டு சிலம்ப திருடிட்டான்னு கோவலன் மேலே பழி சுமத்தினான். புராணத்தில் நடந்தது தான் முடியாட்சியில். ஆனால் தவறுகளை சுட்டி காட்டி நேரடியாக பாண்டிய மன்னனிடம் கண்ணகி வாதிட்டு என்னோடது முத்துக்கள், உன்னோடது மாணிக்கங்கள், இரண்டுக்கும் மாறுபாடு தெரியாமல் வேறுபாடு தெரியாமல் என் கணவனை கொண்டுட்டான்னு வாதிட்டு அவரை பழி வாங்கினா இல்லை, இயற்கை பழி வாங்குச்சு. கண்ணகி அவரை பழி வாங்கலை. ஆனால் இன்னும் ஆன்மீகத்தில் மொழியில் ஆன்மீகத்தையும் கலந்து பேச்சு சுதந்திரம் கொடுத்து எழுத்து சுதந்திரத்தில் பொருளிட்டுறாங்க. கண்ணகி மதுரையை அழைச்சிட்டான்னு தான் சொல்கிறாங்க. கண்ணகி கையில் சிலம்போடு வந்தார் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய கண்ணகி தீப்பந்தத்தோடு வந்தார்னு சொல்லலை.
இதுலேயும் குளறுபடி செய்து மொழி அடிப்படையில் ஆட்சி செய்கிறாங்க. மதுரை நெருப்பு அடிப்படையில், அக்கினி அடிப்படையில் எரிஞ்சது. இதைத்தான் காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது. புராணத்தில் 100 தவறுகளை செஞ்சு 101 செய்யும்போது அடித்தார். அதே போல் முடியாட்சியில் கையில் சிலம்பை நீட்டி காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது. சிலம்பை கையில் நீட்டி நீ தான் தப்பு செஞ்சேன்னு மன்னரையே எதிர்த்து கேட்கக்கூடிய தன்மையில் புராணத்தில் உள்ள சூடுகள் அடிப்படையில் பஞ்சபூதம் தான் அதுக்கும் ஒத்துழைப்பு தந்தது. இதைத்தான் தேடியும் கிடைக்காது நீதி தெருவனில் இருக்காது, சாட்டைக்கு அடங்காது நீதி சட்டத்தில் மயங்காது, காலத்தில் தோன்றி கைகளை நீட்டி காக்கவும் தயங்காது. கடவுள் இருக்கின்றான் வாய்வுத்தன்மையில். கடவுளை கற்பித்தவன், அனுபவ ரீதியாக பாடத்தை சொல்லி கொடுத்தவன் முட்டாள் என்ற வாசக அடிப்படையில் கடவுள் இருக்கின்றான் வாய்வுத்தன்மையில் புராணத்தில். அடுத்ததும் கடவுள் இருக்கின்றான் 3 முறையாக கடவுள் இருக்கின்றான் என்று தான் சொல்லி முடிச்சிருப்பார். இந்த அடிப்படையில் திட திரவ வாய்வுத்தன்மையில் கடவுள் கற்பித்தவன், கடவுளை பரப்பியவன், கடவுளை வணங்குபவன். இதைத்தான் கடவுளை வணங்குபவன் முட்ட ஆள், கடவுளை பரப்பியவன் ஒக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டும் இராண்டி. இந்த அடிப்படையில் தான் வாய்வுத்தன்மையிலையும் திடத்தன்மையிலையும் ஆலயங்களில் திரவத்தன்மையிலையும் பறவைகள் வனவிலங்குகள் அடிப்படையில் வழிபாடுகள் செய்கிறது தான் ஆன்மீக முத்தமிழ். இதற்கு ஆன்மீகத்திலே நம்பிக்கை வேணும், தமிழ் மொழி மீது நம்பிக்கை வேணும். பிற மொழி கற்றவர்களுக்கு புரியாது. ஆன்மீக முத்தமிழ் சொன்னால் புரியாது, சொல்லத்தான் புரியும். ஆன்மீகம் முத்தமிழில் தவறுகளை திருத்திக் கொள்வது அனுபவம் என்ற ஆன்மீகம். தவறுகளை பிறர் மீது சுமத்தி மொழி அடிப்படையில் ஆன்மீகத்தையும் ஆன்மீக அடிப்படையில் மொழியையும் அதிகாரம் கையில் ஒன்று இருக்கிறது என்ற தன்மையில் குளறுபடியில் சில பிரதிநிதிகள் அடக்குமுறை ஆண்டாலும் காலத்தின் அடிப்படையில் தர்மம் அதை சமம் செய்யும் என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் ஆன்மீக முத்தமிழ். ஆன்மீக முத்தமிழில்